பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்க அசைவ புரதமும் சரி, அதே சமயம் பால் வகைகளும் சரி குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன வகையான புரதங்களை அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைவ புரதங்கள் அதிகமாக சேர்த்திக்கணும். அப்போது நிறைய சுண்டல் வகைகள் சேர்த்துக்கலாம், பயிறு வகைகள் அதிகமாக சேர்த்துக்கலாம், முளைக்கட்டின பயிறு வகைகள் சேர்த்துக்கலாம், முளைக்கட்டின விதை வகைகள் சேர்த்து தானிய வகைகள்லாம் நம்ம சேர்த்து நம்ம இந்த நவதானிய தோசை இந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இதெல்லாம் ஹார்மோன்களை மிகவும் சீர் செய்யக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் குடல் ஆரோக்கியத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். நமக்கு உடல்ல ஊட்டச்சத்து குறைபாடுகள் அப்படிங்கிறது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு ஈஸியாக உடல் எப்பயுமே ஒரு சோர்வாகவே இருக்கும். நம்ம இதனால தான் சோர்வு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம போய் ஹீமோக்ளோபின் செக் பண்ணி பார்ப்போம், கால்சியம் செக் பண்ணி பார்ப்போம், விட்டமின் B12 செக் பண்ணி பார்ப்போம், விட்டமின் D செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதே மாதிரி குடல் ஆரோக்கியமின்மை தான் இந்த பிரச்சனைக்கான காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நல்ல ஒரு புரதம் பெண்கள் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது, குறிப்பாக சைவ புரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீன் பீஸ் மாதிரியான விஷயங்களோ, கொண்டக்கடலை மாதிரியான விஷயங்களையோ, இல்லை பாசி பயிறு மாதிரியான விஷயங்களையோ கூட கொஞ்சம் நீர்க்காயோட சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி அல்லது கீரையோடு சேர்த்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக பைண்ட் அப் ஆகிடும். இப்போ வெறும் புரதம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கிழங்கு மாதிரி அப்படியே கட்டி நிற்கும். அது கூட நம்ம அந்த பைண்டிங் நேச்சருக்காக ஒரு நீர்க்காய் இருக்கக்கூடிய பொரியலோ அல்லது கூட்டோ சேர்த்து அல்லது ஒரு கீரையோ நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது அது நல்லா குழ நல்லா பைண்ட் ஆகிட்டு டைஜஷன் ஆகிட்டு நம்ம குடலும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம மனமும் சரி உடலும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக ஹார்மோன்ஸுமே செம்மையாக சுரக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடியதாக இருக்கும்.